வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன் கோஷப்பாவை யோகால இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான கிரியா. நிறைய பேர் இத பிராணாயம் நினைச்சிட்டு தான் பண்றாங்க, பட் இட்ஸ் கிரியா. கிரியானா என்ன? கிரியா மீன்ஸ் உங்களோட பாடியை கிளென்சிங் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் தான் கிரியா. அது யோகால வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய பேர் நிறைய பண்றாங்க. நாடி சுத்தி, கபால் பாத்தி, ஜல் நீதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கிரியா இருக்கு. அதாவது கிளென்சிங் டெக்னிக் ஆஃப் யோர் பாடியை தான் கிரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஒரு இம்பார்ட்டன்டான கிரியா கபால் பாத்தி. கபால் பாத்தி பண்றதுனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? கபால் பாத்தி இஸ் அ வெரி யூனிக் ஆன ஒரு பிரீதிங் டெக்னிக். ஏன்னா இங்க மூச்சு உள்ள வாங்கல, மூச்சு விட்டுட்டே இருக்க போறோம். ஸோ கம்ப்ளீட்டா உங்க லங்ஸை எவ்வளவு மூச்சு உள்ள வாங்கி வைக்க முடியுமோ அவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மெதுவா நம்ம அந்த ஏரை ரிலீஸ் பண்ண போறோம். இந்த ஏர் ரிலீஸ் பண்ணும் போது எப்படி பண்ண போறோம்? ஃபோர்ஸாலாம் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸா பண்ணா லாங் டியூரேஷனுக்கு ஸ்டிக் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன்னா ஒரு 60 வாட்டி நான் மூச்சை வெளியே விடணும். இப்போ நான் 60 வாட்டி வெளியே விடணும்னா ஃபோர்ஸா விட்டேன்னா என்ன ஆக போகுது? நான் 60 ரீச் பண்ண முடியாது. ஒரு 10-15லயே என்னோட லங்ஸ்ல நான் சேர்த்து வச்ச எல்லா ஆக்சிஜனுமே வெளியே வந்துடும். ஆனா டயர்ட் ஆயிடும். எந்த கிரியா எந்த பிராணாயமோ உங்களை டயர்ட் ஆக்க பண்ற ஒரு விஷயமே இல்லை. உங்களை எனர்ஜைஸ் பண்றதுக்கு தான் இந்த கிரியாஸ் அண்ட் பிராணாயம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்க 60 வாட்டி உங்க மூச்சை வெளியே விடுறது ஒரே டைம்ல ஷார்ட்ல பிகினர்ஸ்க்கு ஆகாத ஒரு விஷயம். 10 வாட்டி தான் வெளியே விட முடியும். அதுக்கப்புறமா 15-20. ஏன்னா உங்க மூக்குல இங்க பாத்தீங்கன்னா அந்த நேசல்ல ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் த நேசலுக்காவது ஒரு பிளாக் இருந்தே இருக்கும். அதை நீங்க மூச்சு விடும் போது உங்களுக்கே தெரிய வரும். அத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நாள் பட தான் அது சீராகும். அதுக்கு முன்னாடியே விடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. உங்க நெஞ்சு, அதாவது உங்க மார்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. இது யார் பண்ணலாம்? ஆண் பெண் 2 பேருமே பண்ணலாம். பட் இஃப் யூ கேரிங், நீங்க பிரெக்னெண்டா இருந்தா இந்த கபால் பாத்தி கிரியா நீங்க பண்ணக்கூடாது. ஹார்ட் பேஷண்டா இருந்தா பண்ணலாம், ஆனா ஒரு அளவுக்கு. அதாவது 60 வாட்டி வெளியே விட்டுட்டீங்க, உங்க மூச்சு அந்த பயிற்சி முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஹை பிளட் பிரஷர் இருந்தா அதேதான் 60 வாட்டி வெளியே உங்களோட மூச்சை வெளியே விட்டதுக்கு அப்புறமா நீங்க நிறுத்திடணும். அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஓரளவுக்கு 30 வாட்டி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா உங்களால முடியலன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பிரெக்னென்ட் லேடிஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. லேடிஸ் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ஸ் போயிட்டு இருந்தா அந்த டைம்ல இந்த கிரியா பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்க பாடி பியூரிஃபை ஆகுற ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கபால் பாத்தி பண்ணும்போது உங்க பாடியை நீங்க இன்னும் ஸ்ட்ரெயின் பண்றதாக தான் போகும், தவிர்த்து நீங்க ஒன்னும் பெனிஃபிட் அடைய மாட்டீங்க. ஸோ நார்மல் டேஸ்ல நீங்க இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது உங்களோட கபால் பாத்தியை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அது உங்களோட பாடிக்கே அதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எஸ்பெஷலி உங்களோட நேசலை கிளியர் பண்ணிவிடும், உங்க தொண்டையை கிளியர் பண்ணிவிடும். எக்ஸ்ட்ரா நீர் கோக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தலையில, அதுவும் கிளியர் பண்ணிவிடும். ஆனா டெய்லி பண்ணணும். இந்த கபால் பாத்தி ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க பண்ணலாம். ஆண் பெண் வேரியேஷன்ஸ் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். என்னன்னா பெண்கள் பண்ணும்போது மட்டும் 60x3, அதாவது 60x3 எவ்வளவு வருது? 180. 180 வாட்டி நீங்க உங்க மூச்சை வெளியே விடுறதுக்கு ஒரு நாள் அந்த பயிற்சியை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன்னா உங்களோட அடிவயிற்றுல இருக்கிற கர்ப்பப்பைக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஏற்படும். அதனால நீங்க 60x3, அதாவது 180 தடவை உங்களோட மூச்சை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க கபால் பாத்தி மூலமா ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேல அவாய்ட் வேண்டாம். ஆண்கள் 60x6 இல்ல 60x9 இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அதுக்கு மேலேயும் தாண்டறது அவசியமும் இல்லை. ஸோ கபால் பாத்தி ஒரு கிளாக் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 hour எடுக்கும் நீங்க அதை ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ கபால் பாத்தி என்ன பண்ணி விடுது அப்படின்னா, டெக்னிக்கலி மெடிக்கலா என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, உங்க மார்பு பகுதி அண்ட் உங்க வயிற்று பகுதிக்கு மிடில்ல ஒரு போர்ஷன் இருக்கு, ஒரு சாஃப்டான ஒரு போர்ஷன். அதாவது உங்களோட லங்ஸ் அண்ட் இதுக்கு மிடில் அங்க இருக்கிறது ஒரு லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்க பாடியில என்னென்னலாம் ரியாக்ஷன் இருக்கும். அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்க தோல் பகுதிக்கு கீழே இருக்கிற தசையில இருந்து நரம்புல இருந்து உங்களோட பாடியில இருக்கிற பிளட் ஸ்ட்ரீம் லைன் வரைக்கும் அதை கரெக்டா பியூரிஃபை பண்றதுக்கும் அதை கரெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு அந்த கிளாக் வைஸ அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும்.
அந்த கிளாக் ஸ்டார்ட் ஆச்சுனாலே உங்க பாடி ஹெல்தியா இருக்குன்னுட்டு அதை ஒரு சிண்டிஃபிகேஷன். இது மற்றது என்னன்னா எப்படி ஒரு லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இது உள்ள போகணும். இது உள்ள போய் வெளியே வரும்போதுதான் லிம்ஃபைட்டிக் சிஸ்டமோட கிளாக்கே ஆக்டிவேட் ஆகும். இது லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கபால்பாதி இப்போ எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். நீங்க நார்மலா சுகாசன்ல உட்காரலாம், இல்ல அர்த்த பத்மாசன்ல உட்காரணும் நீங்க ட்ரை பண்ணாலும் அர்த்த பத்மாசன்ல உட்காரலாம். எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ நீங்க அப்படி உட்காரலாம். வெரி இம்பார்ட்டன்ட், மேட்டு இல்ல ஒரு திக் பெட்ஷீட்டோ இல்லைன்னா டவல் போட்டு உட்காருங்க. வெறும் தரையில உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்க பாடியில நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். அது ஈஸியா உங்களோட ஃப்ளோர் இழுக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணாலும் உங்க எனர்ஜி உங்க கூட இருக்காது. ஸோ என்ன பண்ணியும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காகவே ஒரு மேட் இல்ல ஒரு டவல் ஒரு திக் கிளாத் போட்டுட்டு உட்கார்றது பெஸ்ட். ஸோ கபால்பாதி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருந்தா நீங்க உங்க ரைட் கையை எடுத்து உங்க மார்பு பகுதியில வச்சுக்கோங்க. லெஃப்ட் கையை எடுத்து உங்க வயிற்று பகுதியில வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது உங்க கட்டை விரல் பாருங்க இங்கதான் டச் ஆகும். அதாவது எங்க உங்க லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் இருக்கோ அங்கதான் டச் ஆகும். டச் ஆனதுக்கு அப்புறமா மூச்சை உள்ள வாங்கிக்கோங்க. எவ்வளவு உங்களால முடியுமோ, அதாவது உங்க மார்பு பகுதியில ஆக்சிஜனை சேர்க்கிறது. அண்ட் மெதுவா தலை ஆடக்கூடாது, உங்க ஷோல்டர்ஸ் ஆடக்கூடாது. அங்க இருந்து நான் வெளியே தான் மூச்சை விட்டுட்டு இருக்கேன். அதை விடும்போது தன்னாலே இந்த கட்டை விரல் உள்ள போகும். நீங்க கான்சியஸ் ஆகாதீங்க இது போகுதா இல்லையான்னுட்டு. பிராக்டிஸ் பண்ணும்போது தன்னால் ஆகும். நிறைய பேரை கபால்பாதி கிரியா பண்ணும்போது பார்த்திருக்கேன், தலையை ஆட்டிக்கிட்டு ஜோரா பண்றது. அது மாதிரி இல்லை. இப்போ நார்மலி ஒரு ட்ரெயின் பார்த்திருப்பீங்க இல்லையா, ட்ராக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்லோ மோஷனை தான் நீங்க உங்களோட மூச்சிலையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த 60 வாட்டி நான் மூச்சை விடுறத பிராக்டிஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு இன்னொரு தடவை பார்க்கலாம். மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்களால முடியல, மூச்சு அடைக்குது அப்பனா ஒரு செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணிட்டு மெதுவா மூச்சை உள்ள வாங்குங்க அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 தடவை ஆச்சா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த 60 ரீச் பண்றதுக்கு மிடில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கேப்பை கொடுத்து நீங்க ஆக்கியூபை பண்ணலாம். இதுவே ஒரு 20 மினிட்ஸ் ஆக்கியூபை ஆயிடும். ஸோ 60 × 3 ஒரே டைம்ல பண்ண முடியாது. ஒரு வாரம் ஒன்லி 60 பிரெத் கவுண்ட்ஸை நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கபால்பாதி பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு வேரியேஷன் ஆஃப் கபால்பாத்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.